நடிகை சில்க் சுமிதா இவங்களுக்கு 64வது பிறந்த நாள் ரசிகர்களால் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு இவங்க பிறந்தநாள் அன்று ரசிகர்கள் இவங்களை நினைவு கூர்ந்து வராங்க. இது இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உருவாக போகுதுங்க. இன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு இவங்களுக்கு இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. மறைந்த பழம்பெரும் நடிகை சில்க் சுமிதா வாழ்க்கை வரலாறு திரைப்படத்திற்கு குயின் ஆஃப் த சவுத் அப்படின்னு சொல்லி சில்க் சுமிதா குயின் ஆஃப் த சவுத் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இவங்க ஆந்திர மாநிலத்தில் பிறந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா மொழிகளிலும் நடிச்சிருக்காங்க. மலையாள படங்கள் நடித்து தமிழில் பண்டி சக்கரம் அப்படிங்கிறத 1979ஆம் ஆண்டு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானாங்க. இந்த படத்தில் தான் சில்க் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சது மூலம் சில்க் சுமிதா அப்படின்னு சொல்லி பிரபலமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் மூலம் அதிக அளவில் பேசப்பட்டார். மூன்றாம் பிறை, ரங்கா, சகலகல வல்லவன், மூன்று முகம், கோலி கூவுது உள்ளிட்ட பல படங்களில் தமிழ் சினிமாவில் மார்க்கெட்டில் 1980 காலகட்டத்தில் உச்சத்தில் டாப்ல இருந்தாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு சில்க் சுமிதா அவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. எஸ்பி விஜய், அமித்ராஜ் தயாரிக்கும் இந்த படத்துக்கு சில்க் சுமிதா குயின் ஆஃப் த சவுத் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. ஜெயராம் சங்கர் இயக்கும் இந்த படத்தில் சில்க் சுமிதா கேரக்டரில் சந்திரிகா ரவி நடிக்கிறாங்க. இவங்களுடைய பிறந்தநாளில் இந்த சிறப்பு அறிவிப்பாக குறிக்கும் வகையில் தயாரிப்பாளர்கள் மற்றும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. நடிகை சில்க் சுமிதா அவங்க நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் இது? கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.